வணக்கம் மக்களே. கருப்பு கவுனி அரிசி தோசை எளிமையான முறையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நார்மலான இட்லி மாவில் 6 மணி நேரம் ஊற வச்சு அரைச்ச கருப்பு கவுனி அரிசி மாவை மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். இதை நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம். இதே மாவில் நீங்கள் இட்லியும் ஊற்றலாம். இப்போ நான் உங்களுக்கு தோசை ஊற்றி காட்டுறேன். தோசை ஊற்றியாச்சு. இது நார்மல் தோசை மாதிரி தான் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நம்மளோட கருப்பு கவுனி அரிசி தோசை ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த தோசை ரொம்பவே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். கருப்பு கவுனி அரிசியை நார்மலாக நம்ம வடித்து சாப்பிடும்போது குக்கிங் டைம் ரொம்பவே ஜாஸ்தியாகும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி சிம்பிளான மெத்தடில் தோசையாவோ இட்லியாவோ எடுத்துக்கும் போது அந்த சத்துக்கள் அனைத்தும் நமக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.